ஒண்ணு இல்ல. என்னாச்சு பெரியமா? ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லடா. உன் பொண்டாட்டிதான் நடந்து வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு கால் வழுக்கி கீழே விழுந்துட்டா. அவளால எழுந்திருக்க கூட முடியலடா. ரொம்ப வலிக்குதுன்னு கத்துறா. வெண்ணிலா 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 மெதுவா எழுந்துரு. பாத்து பாத்துமா. ஐயோ வெண்ணிலா. ஐயோ அத்தை, என்னால நிக்க கூட முடியல. ஐயோ வருண், அவ வலியில துடிக்கிறத பார்த்தா கீழே விழுந்ததுல அவளுக்கு பிராக்சர் இருக்கும் போல இருக்கு. அவ நடக்க கூடாது. நீ உடனே வெண்ணிலாவை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல படுக்க வை. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். தூக்கு. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா அவளை தூக்கிட்டு போடா. பாத்துமா. சரிங்க பெரியமா. தூக்கிட்டு போ. பாத்து. என்னக்கா இதெல்லாம்? அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் தள்ளியே இருந்தா அவங்க இப்படி ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்படணும்னா வருண் வெண்ணிலாவை தாங்கணும். அதுக்கு தான் இந்த பிளான். அக்கா இதெல்லாம் பழைய ஐடியாக்கா. ஓல்ட் இஸ் கோல்டு. நீ எதையுமே யோசிக்காத நம்மள. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீ வேணா பாரு. சரி சரி, இனிமேதான் முக்கியமான வேலையே இருக்கு. வா அக்கா வா. வெண்ணிலா இப்ப எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல அத்தை. பரவாயில்லையா? எங்க எழுந்துரு, எந்திரிச்சு உட்காரு. ஐயோ முடியல அத்தை, ரொம்ப வலிக்குது. வலி தாங்க முடியல அத்தை. கொஞ்சம் பொறுத்துக்கோ. டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க. ஐயோ என் மருமக வலியில இப்படி துடிக்கிறாளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாத்தியா நம்மள? இப்ப வலியில எப்படி துடிக்கிறா பாரு. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? இரு, இப்ப நான் வரேன். வருண், இந்த ஆயில வெண்ணிலா இடுப்புல கொஞ்சமா தேய்ச்சு நீவி விடு. அவளுக்கு வலி கொஞ்சம் குறையும். நானா? ஆமா நீதானே அவளோட புருஷன். தேய்ச்சு விடுப்பா. அவ எவ்வளவு துடிக்கிற பார் வலியில. இந்தா. வருண் தேய்ச்சு விடுப்பா. வருண் அவ இடுப்புல தேய்ச்சு விடுன்னு சொல்றேன்ல. பாரு அவ வலியில துடிக்கிறா. தேய்ச்சு விடு. என்ன வருண் வெண்ணிலாக்கு ஆயில் தேய்ச்சி விட போறான்? இப்படி எல்லாம் நடந்தா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களே. ஐயோ வெண்ணிலா, என்னாச்சுடி? ஏன் இப்படி கத்துற? வான்மதி, வெண்ணிலா தரையில ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாமா. என்ன விழுந்துட்டாளா? ஆமா. லைட்டா அடிபட்டாலே என் தங்கச்சி தாங்க மாட்டா. இப்போ இடுப்பு புடிச்சிட்டு படுத்திருக்கா. சுளுக்கு ஏதாவது புடிச்சிருக்க போகுது. வருண் அந்த ஆயில கொடுங்க. வான்மதி கொஞ்சம் சும்மா இரு. அதான் வருண் இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். வருண் நீ தேய்ச்சி விடுப்பா. அத்தை, அவருக்கு எதுக்கு சிரமம்? அதான் நாம தான் இருக்கோம்ல. நான் வேணா அந்த ஆயில வெண்ணிலாக்கு தேய்ச்சி விடுறேன். கொடுங்க. ஏய் இரு. புருஷன் பொண்டாட்டிக்கு தேய்ச்சி விடுறதுல என்ன சிரமம் இருக்க போகுது? ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? கௌதம் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பான். போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. உன் புருஷனை நீ போய் பாரு. வெண்ணிலாவ வருண் பாத்துப்பான். என்னத்த நீங்க? கௌதம் எல்லாம் அப்பவே கிளம்பி போயிட்டாரு. நான் வெண்ணிலா கூடவே இருக்கேன். சொல்றேன்ல. அத்தை முடியல அத்தை. அத்தை அத்தை வலி தாங்க முடியல அத்தை. அத்தை வெண்ணிலா என்ன ஆச்சு? ரொம்ப பெயினா இருக்கு வருண். எழுந்திருக்கவே முடியல. சரி நீ திரும்பி படு. நான் ஆயில் வச்சு நீவி வருவேன்.
வரைக்கும் அவன் மேல அவ்வளவு கோவப்பட்டாரு. இன்னைக்கு என்னன்னா ஒரு சின்ன சுளுக்கு இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாரு. போற போக்க பார்த்தா வருண் மனசு மாறி பெண்ணிலாம போய் ஏத்து பாரு போலயே. நம்மள மீறி அவனை சேர்ந்துட போறாங்க. இல்ல நான் தான் விட்டுருவேன். என்னன்னாலும் வெண்ணிலா புத்திசாலிதான். ஏதோ ஒரு டிராமா பண்ணி வருண் அவன் பக்கம் இழுக்க பாக்குறா. இந்த மாதிரி ஐடியா நமக்கு வர மாட்டேங்குது. இப்போ பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. தூங்குனா சரியாயிடும். நீ கண்ணை மூடி தூங்கு. சரி, முன்னாடி தூங்கலாம் என்ன? இப்ப இதே மாதிரி நம்மள ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணா கரெக்ட். இதான் நல்ல ஐடியா. நம்மளும் இதே மாதிரி வலிக்கு விழுந்து உடம்பு சரியில்லை நினைச்சா கண்டிப்பா கௌதம் நம்ம பக்கத்துல இருந்து கேர் பண்ணுவாரு. அதை யூஸ் பண்ணி நாம அவர் கூட க்ளோஸ் ஆயிடலாம். அப்புறம் நினைச்சதை சீக்கிரமே சாதிச்சிடலாம். வான்மதி, இது வரைக்கும் நீ போட்ட பிளான்லாம் சொதப்பிருக்கலாம். ஆனா இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். மிஸ் பண்ணிடாத.